ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட 8th பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வாஷி அண்ணன் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னு காதுல வாங்கிட்டு நேரா அங்கிருந்து கிளம்பி வரா. வாஷி வரும்போதே மூயா ரூம்க்கு போங்க அப்படின்னு வாஷியோட வேலைக்கார பொண்ணு சொல்றா. வாஷி உள்ள போய் பார்த்தா மூயா அப்படியே அழுது பயந்து ஓரமா உட்காந்துருக்கா. ஒரு பக்கம் வாஷியோட அண்ணன் தலையில அடிபட்டு மயங்கி கீழே விழுந்திருக்கான். பொருள்லாம் கீழே விழுந்து உடஞ்சு கிடக்குது. வாஷி வேகமா அண்ணனை எழுப்பி அண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறதுக்குள்ள கரெக்டா அங்க ஈலான் உள்ள வந்துடுறான். நேரா மூயாட்ட ஓடி போறான். என்ன ஆச்சுன்னு கேக்குறான். தெரியல என்னாச்சுன்னு இவர் ரூம்குள்ள வந்துட்டாரு. நல்ல வேலை என் வேலைக்கார பொண்ணு வந்துட்டா, ஆனா நான் அவர் தலையிலே ஜாடியை வச்சு அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல ஈலான் இருக்கதுலே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். பக்கத்துல இருக்க பையன் கிட்ட இருந்து வாளை எடுத்துட்டு வாஷியோட அண்ணனை போட்டு தள்ள வரான். வாஷி ஆனா தடுத்து நிறுத்த பாக்குறா. அவளை தள்ளி விட்டு வாஷி கீழே விழுந்து கையில அடிபட்டு ரத்தமா வருது. அப்பயும் அண்ணனை காப்பாத்துறதுக்கு நடுவுல போய் நிக்கிறா. அவ மேல விட்டு பட்டிருக்க வேண்டியது. நேரா அங்க வர வாரம் பாஸ்ன்னு கூட பாக்காம தடுத்து நிறுத்திடுறான் ஈலான. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஈலான் அவனால தாங்கிக்கவே முடியல. ஈலான் அவனை பயங்கரமா உதைச்சு வயிறுல அடிபட்டுருது. பறந்து போய் வாரம் பொத்துன்னு விழுந்துடுறான். வாஷி தடுத்து நிறுத்துறா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நம்ம சண்டை போட முடியாது, கொஞ்சம் பொறுத்திருந்து பாக்கலான்னு சொல்ல உன் அண்ணனை பத்தி உனக்கே தெரியாதா, அவனை கொல்ல மாட்டேன், கை காலை மட்டும் வெட்டிடுறேன் அப்படின்னு போக இல்ல என்னை தாண்டிதான் என் அண்ணன் கிட்ட போகணும், விசாரிக்காம எதுவும் செய்யறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு வாஷி சொல்லிடுறா. வாஷிய பத்தி ஒரு செகண்ட் கூட கவலைப்படாம ஈலான் அவ கழுத்திலேயே வாழ வச்சிடுறான். உன்னை விட்டு நான் தான் அங்க போக முடியும்னா உன்னை வெட்டுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு. சரியா அங்க வாரம் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அவனால முடியல. ஆனா உள்ள சீவு வந்துடுறான். என்ன நடக்குதுங்க, கையெடு அப்படின்னு வேகமா போயிட்டு ஈலான தடுக்க பாக்க ஈலான் அவனையும் முறைக்கிறான். என்கிட்டயே சண்டை போடுவ போல, சண்டையை நிறுத்து, விசாரிச்சு பாத்துக்கலாம், முதல்ல நான் போய் அந்த பையனை ஜெயில அடைக்க உத்தரவு போடுறேன், சீக்கிரமா வாஷியோட அண்ணனை கூட்டு போய் ஜெயில போடுங்கன்னு சொல்ல அவனை கூட்டும் போயிட்டு இருக்காங்க. வாஷி கையில ரத்தமா வந்துட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுத்துக்கலாம், எல்லாரும் போய் இப்போ ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து சீவு சொல்ல அவ கையில ரத்தம் வந்துட்டு இருக்கு வாஷி கையில. அதையும் பாக்குறான் ஈலான். கொஞ்சம் கூட கண்டுக்காம மூயாவை தூக்கிட்டு அங்க இருந்து பத்திரமா கிளம்புறான். மூயா சைடு கண்ணால வாஷிய பார்த்து முறைக்க ஆரம்பிக்க இது கண்டிப்பா ஒரு ஃப்ராட் வேலை, அண்ணன் எதுவும் இந்த விஷயத்துல தப்பு பண்ணல அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரியுது. இத சீவுவும் வாஷிய நோட் பண்றான். கையில அடிபட்டு இருக்கு, சீக்கிரமா அதுக்கு மருந்து போடணும் அப்படின்னு சொல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வாஷி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அடுத்த நேரா வாஷி வாரவங்க கிட்ட வந்து ரொம்ப அடிபட்டுருச்சு, நீ நேரா ஹாஸ்பிட்டல் போ, புரியுதா, இங்க டாக்டர் இருக்காருல அவரை போய் பாரு, நான் என் காயத்துக்கு மருந்து போட்டுட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. அந்த வேலைக்கார பொண்ணு அவனை தூக்குறதுக்கு பக்கத்துல வர அவளை கைய பிடிச்சு வாரங்க தள்ளி விட்டுறான், தொடாத அப்படின்னு. நேரா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அந்த வேலைக்கார பொண்ணு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறா. இங்க கிளம்பி வந்துட்டு இருக்க சீவு கிட்ட அசிஸ்டன்ட் பாத்துட்டு இருக்கான். இந்த மருந்து போய் வாஷிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அவனை சீவு போய் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். வாஷி கையில அந்த ஜாடி எல்லாம் குத்தி நல்லா உள்ள மாட்டி இருக்கு. அதெல்லாம் வேலைக்கார பொண்ணு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சீவு அங்க வந்துடுறான். இது எனக்கு எடுக்க தெரியும், எனக்கு நிறைய தடவை இந்த மாதிரி பட்டிருக்கு, இங்க உட்காரு அப்படின்னு வாஷியோட கைய பிடிக்கிறான். இல்ல வேண்டாம், வேலைக்கார பொண்ணே இருக்கட்டும், நீங்க பண்றது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல உட்காருன்னு சொல்றான்ல அப்படின்னு சீவு அவ பேச்ச கேட்காம உட்கார வச்சுட்டு அவளுக்கு காயத்துல இருந்து அந்த கல்லு கண்ணாடி எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். என்ன ஆச்சு, உன் அண்ணன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்க என் அண்ணன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது, இந்த விஷயத்துல தப்பு பண்ணலன்னு எனக்கு தோணுது, என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் ஆச்சு, நான் காப்பாத்தணும்ல அப்படின்னு வாஷி சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா குவாரங்க அவனுக்கு கூட ட்ரீட்மெண்ட் பாத்துக்காம டாக்டர் கிட்ட கேட்டு மருந்து வாங்கிட்டு வாஷிய பார்க்க தான் ஓடி வரான். இங்க ஆல்ரெடி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிறத பார்த்துட்டு சோகம் ஆயிடுறான். அங்க இருந்து இவன் கிளம்பி போக வேலைக்கார பொண்ணு பாக்குறா. என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ போய் ட்ரீட்மெண்ட பாரு, எனக்கும் முன்னாடி போய் மருந்து வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா. இங்க வாஷிக்கு கட்டு போட்டு முடிச்சிடுறாங்க. சரி சொல்லு, இப்போ என்ன பண்ணலாம், கட்டு போட்டு முடிச்சிட்டேன், என்ன பண்ணுன்னு கேட்க இங்க பாருங்க எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு வாஷி கத்திட்டு இருக்கா. ஏமா ஏன்ட்ட கோவப்படுற அப்படின்னு சீவு கேட்டுட்டு இருக்கான். நீ என்னோட சீக்கிரட்ட உனக்குள்ளேயே மறைச்சு வச்சிட்டு இருக்க, அதனாலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், வேற ஒன்னும் தப்பா எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு சீவு அங்க இருந்து கிளம்பிடுறான். வாஷி அமைதியா பாத்துட்டு இருக்கா. அப்போ உடனே வாஷி கிட்ட வாரங்க அவனுக்கு கூட ட்ரீட்மெண்ட் பாத்துக்காம உங்களுக்கு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கான், அவனுக்கு உள்காயம் நிறைய பட்டிருக்கும் அப்படின்னு சொல்ல அவனை பார்க்க கூட எனக்கு நேரமே கிடைக்கல, சேர் மேல விழுந்தான், நிறைய அடிபட்டிருக்கும், சீக்கிரமா போய் அவனை ஹாஸ்பிட்டல்ல காட்ட சொல்லுங்க அப்படின்னு வேலைக்கார பொண்ணு சொல்லி விடுறா. அதுலயும் வாரங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பால அந்த பொண்ணு. ஆனா அவ ஏதோ இன்ட்ரெஸ்டே காட்டாம போக இவளுக்கு என்னவோ ஆச்சு, ஏன் இவ்வளவு டல்லா போனோம், ஏதாவது மனசுக்குள்ள இவளுக்கு அடிபட்டுருச்சா என்ன அப்படின்னு வாஷி கேட்டுட்டு இருக்கா. நீங்க என்ன பண்ண போறீங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு வேலைக்கார பொண்ணு சொல்றா. வெயிட் பண்ணி பாக்கலாம், அண்ணா ஜெயில இருக்கான், இப்போதைக்கு அவன் உயிருக்கு ஆபத்து இல்லல, பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு வாஷி சொல்றா. வாஷிய பாக்குறதுக்கு அவங்க அம்மா வராங்க. எப்படியாவது அண்ணனை காப்பாத்துமா,
உன் அண்ணன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான். இல்ல ஒருவேளை ஏதாவது பண்ணிருந்தா கூட உனக்கு இருக்கிறது ஒரே அண்ணன். எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நம்ம அவனை காப்பாத்தணும். நீ என் வயித்துல இருந்தப்போ என் பக்கத்துல யாரையும் கூட விட மாட்டான். எப்படி திரும்ப அவனை பாத்துக்கிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. வளர்க்கும் போது ஒழுங்கா வளர்க்கறதுல இப்ப பையன் பையன் அப்படின்னு தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது அவன் நல்லவன் சொல்லிட்டு உங்களாலேயே உறுதியா சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் தப்பு பண்ணி வச்சிருக்கான். என் கையில அடிபட்டிருக்கு, அதை கூட கேட்கல, பையன் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியறான்ல அப்படின்னு வாஷி கத்திட்டு அங்க இருந்து போயிடுறா. வாஷியோட அம்மா இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. எனக்கு பதட்டமா இருக்கு அப்படின்னு நேரா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. வாஷி நேரா அவங்க அண்ணனை பார்க்க வந்துடுறா. ஆனா இதுக்குள்ளேயே ஒரு 2-3 நாள் ஓடி போயிடுது. அவங்க அண்ணன் பார்த்துட்டு, வாஷி நான் எதுவுமே பண்ணல, ரொம்ப ஓவரா குடிச்சிட்டு இருந்தேன். உன் வேலைக்கார பொண்ணு நீ அனுப்புனன்னு சொல்லிட்டு என்ன பார்க்க வந்தா. எங்கேயும் போகாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொன்னா. நான் ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியா தான் இருந்தேன். அப்புறம் பார்க்கும்போது திடீர்னு நான் எப்படி அந்த பொண்ணோட ரூம்குள்ள போனேன்னு எனக்கு தெரியாது. என் தலையில அடிபட்டு இருந்தது. கண்ணை திறந்து பார்க்கும்போது நீ தான் என் பக்கத்துல இருந்த. நான் சொல்றது கேளு வாஷி, நம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை எங்கேயாவது நம்ப முடியற மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா? எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் இருக்கு. எனக்கு உன்னால ஒரு அவமானம் தான் அப்படின்னு வாஷி அங்க இருந்து வெளியே வரா. அவங்க அம்மா வெயிட் பண்ணிருக்காங்க. என்னடி சொன்னா? அண்ணன் நல்லா தானே இருக்கா அப்படின்னு கேட்க, வாஷி அதை கண்டுக்காம அங்க இருந்து நேரா கிளம்பி வெளியே போறா. வண்டியில அவங்க அம்மாவும் ஏறிட்டு, என் மேல உனக்கு கோபம் கூட இருக்கலாம், ஆனா அண்ணனை பத்திரமா பாத்துக்கோடி, உனக்கு இருக்கிறது ஒரே அண்ணன்னு சொல்ல, அவன் இதை பண்ணலமா, அவன் பண்ணலன்னு எனக்கும் தெரியுது, அதை ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வாஷி அங்க இருந்து கிளம்புறா. வாஷி அந்த வேலைக்கார பொண்ணை கூப்பிடுறா. வாரங்க ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கும்ல, அந்த பொண்ணுதான். நீ தான் அன்னைக்கு போன என் அண்ணன் கிட்ட, அன்னைக்கு அண்ணன் உன்னை பாத்திருக்கான், நீ அங்க இருந்து திரும்பி வரும்போது யாரையாவது பாத்தியான்னு கேட்க, நான் யாரையும் பாக்கல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. ஏன் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அந்த பொண்ணு கேக்குறா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க இருந்து நீ போலாம், போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு வாஷி அவளை அனுப்பி விட்டுறா. வாஷிக்கு ஏதோ டவுட்டா இருந்துட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில நேரா கிளம்பி மூயாவை பாக்கலாம் அப்படின்னு போக, மூயா மேடம் இருக்கிற இடத்துக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு பாஸ் உத்தரவு போட்டிருக்காருன்னு வாஷியவே மடக்குறாங்க. வாரங் பயங்கரமா கடுப்பாயிடுறான். இல்ல அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு, மூயா கிட்ட கேளுங்க, நான் வரதுக்காக தான் அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு வாஷி சொல்றா. வாஷிய உள்ள அனுப்புறாங்க. வேலைக்கார பொண்ணோட நேரா உள்ள போறா. மூயாவை பார்த்ததும் வேலைக்கார பொண்ணுங்க 2 பேரும் கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. வாஷியும் மூயாவும் மட்டும் பேசுறாங்க. எதுக்காக இப்படி ஒரு பிளான பண்ண? என் அண்ணனை எதனால இப்படி மாட்டி விட்டுருக்க அப்படின்னு கேட்க, மூயா பாக்குறா. உன் அண்ணன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்திருக்க. சரி ஓகே, என் விஷயத்துல அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிறது உண்மைதான், நானாதான் சில வேலையெல்லாம் பண்ணேங்கிறது உண்மைதான், ஆனா உன் அண்ணன் உண்மையாவே நல்லவனா அப்படின்னு வாஷி கேக்குறா. இன்னொரு பக்கம் ஈலான் உட்கார்ந்துட்டு இருக்கான். 4 ஆயிட்டே இருக்கு. மஜிஸ்ட்ரேட் என்ன முடிவெடுக்கிறீங்கன்னு கேக்குறதுக்காக வந்திருக்காரு. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். என்ன பண்றதுன்னு ஈலானுக்கே புரியல. வாஷி கழுத்துக்கிட்ட வேற வாழ வச்சுட்டோம், இப்ப ஏதாவது பண்ணா வாஷியை தண்டிக்கிற மாதிரி இருக்கும், ஒருவேளை அவனை ஒண்ணும் பண்ணாம விட்டா மூயாக்கு நியாயம் கிடைக்காம போயிடும், நானே மூயாட்ட போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து அவன் கிளம்பி வந்துட்டு இருக்கான். வாஷி பேசிட்டு இருக்கா. சரி என்ன பண்ணான்னு சொல்லு, உன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துகிட்டானா அப்படின்னு கேட்க, என்கிட்ட நடந்துக்கல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வேலைக்கார பொண்ணு உங்க அண்ணனோட 19வது துணை மனைவியா இருந்து இறந்து போனால, தலையில இடிச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? என் கூட வேலைக்கார பொண்ணா பல வருஷமா ஒன்னா இருந்தால, அந்த லிங்லாங் தான் அப்படின்னு சொல்ல வாஷி ஷாக் ஆயிடுறா. அந்த வேலைக்கார பொண்ணு வாஷிக்கும் தெரியுமா, ரொம்ப க்ளோஸா மூயா கூடவே இருந்திருக்கா, ஒரு தங்கச்சி மாதிரி மூயா கூட இருந்திருக்கா, ஜுவல்லரி எல்லாம் கூட மூயா கொடுத்திருக்கா, அந்த ஜுவல்லரி தான் உடைஞ்சு போயிட்டு இவ கைக்கு வந்து ரொம்ப கோவத்தோட மூயா இருந்திருக்கா. அப்படி இருக்கும் போது அந்த பொண்ணு இவனோட கண்ணுல பற்ற வேற வழியே இல்லாம அந்த பொண்ணை வாங்கிட்டு போயிருக்கான் வாஷியோட அண்ணனும். அப்புறம் அவனோட ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விக்கிறதுக்கு ட்ரை பண்ண, நீங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு துணை மனைவியா இருக்கலாம், உங்களை புருஷனா தான் பாக்குறேன், நீங்க மட்டும்தான் எனக்கு புருஷன், வேற யாரும் எனக்கு புருஷனாக முடியாது, என்னைக்கு இருந்து அனுப்பிடாதீங்கன்னு அந்த பொண்ணு கெஞ்சிட்டு இருக்கா. என்னது புருஷனா? ஆலை மூஞ்சை பாரு, நீ எனக்கு ஒரு அடிமை, அவ்வளவுதான், நான் சொல்ற வேலையை நீ பண்ணணும், இப்ப என் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு தானமா கொடுக்குறேன், இங்க இருந்து ஒழுங்கு மரியாதையா போயிடு, புரியுதா அப்படின்னு வாஷியோட அண்ணன் சொல்றான். நான் அடிமையா இருக்கலாம், ஆனா எனக்குன்னு மான மரியாதை எனக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணே போயிட்டு அவளை தற்கொலை பண்ணிட்டு அங்க இறந்து போயிடுறா. இதான் நடந்திருக்கு. இத சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா மூயா. இதை கேட்டதும் வாஷிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஏன்னா அவளாலேயே எந்த நியாயமும் இப்ப பேச முடியாதுல்ல. வாஷி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு, இதெல்லாம் நிஜமாவா அப்படின்னு கேட்க, ஆமா நிஜம்தான், ஒரு பொண்ணு செத்து போயிருக்கா, தற்கொலை பண்ணிட்டே இறந்தா கூட இருக்கலாம், ஆனா அதுக்கு உன் காரணம் அண்ணன் தானே, ஆனா என்ன பண்ணீங்க, ஜெயிலுக்கு கூட போல, உங்க அப்பா ஸ்கேலால அடிக்கிறாரு, இது எவ்வளவு அநியாயம், அந்த பொண்ணோட உயிர் அப்ப அவ்வளவு மரியாதை இல்லாம இருக்கா, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு ஏதேதோ கேள்விய மூயா கேட்க ஆரம்பிக்க, வாஷியால இப்ப பதிலே பேச முடியல, அமைதி ஆயிடுறா. இவ்ளோ செல்ஃபிஷா நீங்க, இவ்ளோ கேவலமான ஆளுங்களா நீங்க அப்படின்னு மூயா கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கா. இதுக்காக தான், பழி வாங்கறதுக்காக தான் என் அண்ணனை மாட்டி விட்டியா அப்படின்னு வாஷி ரொம்ப சோகமா கேட்க, மாட்டி விட்டேன்னு சொல்லாத, இது அவனுக்கு டிசர்விங் தான், இப்ப என்ன பண்ண முடியும், நான் இந்த ஓனரோட பொண்டாட்டி ஆயிட்டேன், என் கிட்ட தான் தப்பா நடந்துகிட்டா அதுக்கான பதில கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஆனா உன்னை ரொம்ப லவ் பண்றாரு ஈலான், அந்த காதல நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க, அது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்க, எத்தனையோ பேர் காதல கெட்ட விஷயத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க,
அட்லீஸ்ட் உன் குடும்பத்துக்கு எதிராக தானே நான் யூஸ் பண்ணேன், அது ஒண்ணு எனக்கு தப்பா தெரியல அப்படின்னு அவ சொல்லிடுறா. வாஷியால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஷாக் ஆயிட்டு இடிஞ்சு போய் அங்க இருந்து வெளியே வந்துடுறா. ஆப்போசிட்ல ஈலான் வந்துட்டு இருக்கான். எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இனிமே இங்க வர வேலை வச்சுக்காத அப்படின்னு. வாஷி டக்குன்னு அவனோட கைய பிடிச்சிடுறா. அவ்வளவா, அவ்வளவு முக்கியமா போயிட்டாளா அந்த பொண்ணு? சரி அது கூட இருக்கட்டும், அன்னைக்கு என் கழுத்துக்கிட்ட வால் வச்சீங்க, ஒருவேளை அந்த இடத்துக்கு சீவு வராம இருந்தா என்ன கொன்றுப்பீங்க தானே அப்படின்னு வாஷி கேக்குறா. இவ கைய தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஈலான் கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆமா, அந்த டோக்கன் அவ்வளவு முக்கியமா? சின்ன வயசுல உங்க கூட அந்த கோவில்ல இல்லாம இருந்தது நானா இருக்கலாம், ஆனா அதுக்காக நான் எவ்வளவோ இத்தனை வருஷத்துல திரும்ப பண்ணிட்டேன். ஏன் உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்துறதுக்கும் முயற்சி பண்ணிட்டேன். அது எல்லாத்தையும் விட சின்ன வயசுல கொடுத்த டோக்கன் தான் அந்த அளவுக்கு முக்கியமா? ஏன் என் மேல உயிரை காப்பாத்தி கூட, என் உயிரை பணைய வச்சு கூட நம்பிக்கை எப்படி வராம இருக்கு? ஏன் இந்த மாதிரி வராம இருக்கு? சரி பரவாயில்ல, என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு இப்பயாவது புரியுது, நான் கிளம்புறேன்னு வாஷி அழுதுடுறா. லவ் என்னதான் இல்லாம இருக்கலாம், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூடவா இல்லாம இருக்கும். அவ அழுதுட்டே போக ஒரு மாதிரி ஈலானுக்கு லைட்டா டவுட் வந்துருது. அவனே யோசிச்சுட்டு ஆனா அவளை பத்தி யோசிக்காம நேரா மூயா கிட்ட கிளம்பி போயிடுறான். மூயா கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, இதுக்கு மேல உங்க இஷ்டம், என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு மூயா சொல்லிடுறா. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி வந்து ஈலான் பாக்குறான். இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகேன்னு அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். மூயா அவளோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. என்னோட வேலையெல்லாம் நான் பாத்துட்டேன் லின்லாங், உன்னை வந்து காப்பாத்த என்னால முடியல, ஆனா ஜஸ்ட் பழி வாங்கறதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிருக்கேன். இத பாத்துட்டு நீ சாந்தி அடைவியா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு அவ ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வாஷி கிட்ட ஆயமா வந்து உங்க அம்மா கேட்டாங்க, என்னம்மா ஆச்சு, ஏதாவது முயற்சி பண்ணீங்களான்னு கேட்க, இதுக்கு மேல நான் முயற்சி பண்ண போறது இல்ல, என்ன ஆள விடுங்க அப்படின்னு வாஷி சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டா. வாஷியோட வேலைக்கார பொண்ணுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. வாரங்கே ஷாக் ஆயிடுறான். வாஷி இவ்வளவு ஷாக் ஆயிட்டு நான் பார்த்ததே இல்லையேன்னு. நாள் ஓடிட்டே இருக்கு. வாஷி எந்த முயற்சியும் பண்றது இல்ல, சரியா சாப்பிட கூட செய்யறது இல்ல, அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா பார்த்துட்டு வாஷிக்கு அவங்க அண்ணன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல, இவெல்லாம் ஒரு பொண்ணா, இவளை இந்த வயித்துல தான் நான் பெத்து வளர்த்தேனா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதே நேரம் பிரின்சஸ காட்டுறாங்க. ஜீவோவை கூட்டு வச்சுட்டு, நீ சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இதை சாப்பிடு. என்னாச்சு, அன்னைக்கு கல்யாணத்துக்கு போயிருப்ப போல நீ அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஆமாமா ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு நான் போல, அதான் இப்பயாவது போயிட்டு வரலாமான்னு பார்த்தேன், ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் ரொம்ப பெரிய தண்டனை வாஷியோட அண்ணனுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீட்டோட ஒரே ஆம்பளை வாரிசு அவன் தான். இது ஒரு பெரிய மேட்டர், கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்காங்க, அதான் இத்தனை நாள் ஆகி கூட இன்னும் அதுக்கு தீர்ப்பு கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சீவு சொல்லிட்டு இருக்கான். என்னமோடா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பாவம் வாஷி ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு அண்ணனா, எவ்வளவு கெட்டதை தான் அவ தாங்கிட்டு இருப்பாளோ அப்படின்னு அவங்க அம்மா ஃபீல் பண்றாங்க. அவளை வாமா நான் பாக்கணும்னு அவனை கூப்பிட்டு கூட அந்த பொண்ணு வர மாட்டேங்கிறா. அந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருக்கான்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வாஷி இன்னும் வந்துட்டு சரியாகாமலே இருக்கா. என்ன பண்றது, மேடம் சாப்பிட கூட மாட்றாங்க, என்ன பண்ணி சமாளிக்கிறதுன்னு வேலைக்கார பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வாஷி சோகமா இருக்கத பாத்துட்டு ஒரு வேலைக்கார பொண்ணு ஈலான் கிட்ட நேரா கிளம்பி போயிடுறா. இங்க மூயா உட்கார்ந்துட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு வந்து வாஷி இடிஞ்சு போயிருக்காங்க, சரியா சாப்பிடுறது கூட இல்ல, நிம்மதியே இல்லாம ஒரு 20 நாளா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, எப்படியோ இருந்துட்டு போறா, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, மெதுவா அவங்க அண்ணனுக்கு தண்டனை கிடைக்கட்டும், அத பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாதுன்னு மூயா சொல்லிடுறா. வாஷி உட்கார்ந்த இடத்துலயே அப்படியே தூங்கி விழ போக அங்க கரெக்டா நம்ம வாரங்க வந்துடுறான். அவளை தாங்கி பிடிச்சிடுறான். வாஷி பாக்குறா, ரொம்ப தூங்கிட்டேனா, கீழே விழுந்துட்டேனா அப்படின்னு பாத்துட்டு, எங்க எல்லாரும் யாரையுமே காணா, எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ கொஞ்சம் பக்கத்துல வா அப்படின்னு அவனை கூப்பிடுறா. வாரங்க அவ காலிக்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கான். நீங்க ஏன் சாப்பிட கூட மாட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். வாஷி பாக்குறா, இவனை பாக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப கியூட்டா தெரியுது. அம்மா நீ யாரு, நீ எங்க இருந்து வந்திருக்க, உன் அம்மா அப்பா எல்லாம் எங்கன்னு கேட்க, என் அம்மா அப்பா ரொம்ப ஏழைங்க, என்ன வளர்க்க முடியாம ஒரு பெரிய பணக்கார ஆள் கிட்ட வித்துட்டாங்க, அந்த ஆளு ஒரு பிசினஸ் பண்ற ஃபேமிலி கிட்ட என்ன வித்துட்டான், அப்புறம் அந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு இவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த குடும்பம் உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருந்தா நீ தப்பிச்சு ஓடி வந்திருப்ப, இன்னும் உங்க மேல கோவம் இருக்கான்னு கேட்க, இப்ப எந்த கோவமும் இல்ல, இப்ப நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரியா அந்த நேரம்னு பார்த்து அங்க ஈலான் வந்துடுறான். ஈலான் முறைச்சிட்டு நிக்க அவனுக்கு முன்னாடி ஹுவாரங் போறான். எதுவும் செய்ய விட மாட்டேன் ஹுவாஷிய அப்படிங்கிற மாதிரி ஹுவாஷி பின்னாடி இழுக்கிறா. நீ வந்து பின்னாடி நில்லு, முன்னாடி போகாத அப்படின்னு. பரவாயில்லையே, எல்லாரையும் மயக்கிற மாதிரி இன்னொரு பையனையும் மயக்கி ஒரு நல்ல சர்வெண்ட்டை உருவாக்கி வச்சிருக்க, உனக்கு ஒண்ணு நான் முன்னாடி வந்து நிக்கிறான். சரி எதுக்காக என்ன கூப்பிட்டேன்னு கேட்க, நான் கூப்பிடல, வேலைக்கார பொண்ணு தப்பா சொல்லிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏன் உனக்கு வந்து இந்த முடிவு என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். வாஷி பாக்குறா, என்னைக்காவது என் பேச்ச கேட்டிருக்கீங்களா, இதுக்கும் மேல மட்டும் என்ன பண்ண போறீங்க, அவனை கொல்லணும் அப்படின்னா கொன்னுக்கோங்க, இதுக்கும் மேல அவனை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு திரும்பி போயிட்டு இருக்கா. வாஷி அப்படின்னு மறுபடியும் ஈலான் கூப்பிடுறான். ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவ பேர் சொல்லி கூப்பிடுறான். வாஷி திரும்பி பார்த்துட்டே இருக்க, ஆனா அடுத்த
அடுத்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வரவே இல்ல. அதான பார்த்தேன், அவனை கொன்னுக்கோங்க, எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு வாஷி எங்க இருந்து போயிடுறா. வாரங்கும் வெளியே போய் காவல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். வாஷி வீட்டுக்குள்ள போய் அவ ஜுவல்லரி எல்லாம் பார்க்க அவ அண்ணன் கொடுத்த ஒவ்வொரு ஜுவல்லரியும் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இதுக்கும் மேல நம்ம காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது, இந்த ஜுவல்லரி எல்லாம் வித்து காசை சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வாஷி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் விக்கிறதுக்கு போலாம் அப்படின்னு. இப்பதான் சீவுக்கு தகவல் வருது, ஒரு மாசத்துக்கு அப்புறமா வாஷி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு. பாக்குறதுக்கு அப்படியே பயங்கர பரபரப்பா கிளம்பி போறான். ஆனா எக்கச்சக்க வேலை இருக்கு. சரி, இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டு போறேன், சீக்கிரமா வேலையை முடிக்கலாம் அப்படின்னு கடன் பார்க்க ஆரம்பிக்கிறான். நிறைய வேலை இருக்கு. வாஷி போறா, ஏதேதோ பண்றா, கால்ல இருந்து மார்க்கெட்லயே அலைஞ்சிட்டு இருக்கா. சரி ஓகே, கால்ல இருந்து நீங்க 2 பேரும் கூடவே வந்திருக்கீங்கன்னு வேலைக்கார பொண்ணையும் நம்ம வாரங்கையும் கூப்பிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறா. 2 பேரும் பக்கத்துல உட்காருங்க, சாப்பிடுங்க. வாரங் வளர்ற பையன், நீ நல்லா சாப்பிடணும் புரியுதா அப்படின்னு அவனுக்கு சாப்பாடை எடுத்து வச்சிட்டு இருக்கா. வாரங் அவனையே அமைதியா பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்க இருந்து வெளியே வரும்போது டக்குனு ஏதோ வண்டி வருது. வாரங் வாஷிய வேகமா எடுத்து காப்பாத்துறான். வாஷி பார்த்துட்டு இருக்கா, டேய் மறுபடியும் வளர்ந்துட்டானா நீனு, என்னோட ரொம்ப பெருசா வளர்ந்துட்ட அப்படின்னு வாஷி அவனை பத்தி சொல்லிட்டு இருக்கா. வாரங் அவளை புடிச்சிட்டு விடாம அவளையே பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் வாஷி திரும்பி பாக்குறா. பார்த்தா சீவு அங்க நிக்கிறான். வாஷி நேரா வாரங்க தள்ளி விட்டுட்டு சீவுட்ட போயிட்டு, எனக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டாக்கர்ஸ் வச்சிருக்கீங்களா என்ன, நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு எல்லா தகவலும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல, கண்டுபிடிச்சிட்டியா, அதான் உனக்கே தெரிஞ்சிருச்சு, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பின்னாடியே கூட்டு போக வச்சிட்டு இருக்கான் அந்த சீவு. வாஷியும் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சீவு வீட்டுக்குள்ள வேலை பாக்குற மாதிரி அவன் அசிஸ்டன்ட் கிட்ட போய் சொல்லி நடிக்க வச்சிருக்கான். அவனை பாக்குறதுக்கு அந்த சீஃப் மேட் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு வரா. உள்ளவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. பார்க்க முடியாதுன்னு சொல்ல அந்த பொண்ணுக்கே டவுட் வருது. அங்க இருந்து சோகமா கிளம்பி போயிடுறா. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு எப்பவுமே சோகமா இருப்பால, நான் மட்டும் தான் எப்பவுமே சோகமா இருப்பேன்னு நினைச்சேன், இப்போ ஏன் சோகத்துக்கு ஒரு ஜோடி ஒண்ணு வந்திருக்கு, இப்பதான் எனக்கே இதை பாக்கிறதுக்கு ஹாப்பியா இருக்கு, நான் மட்டும் தான் சோகமா இருக்கணுமா, எல்லாரும் சோகமா இருங்க அப்படின்னு சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இதே நேரம் வாஷிய சீவு ஒரு பெரிய கோபுரம் இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். எதுக்காக என்ன இங்க கூட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க, மேல ஏறி போலாம், நைட்ல யாரையும் விட மாட்டாங்க, இது ஒரு சோதனை கிடங்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் ஸ்பெஷல் பெர்மிஷன் வச்சிருக்கேன், வா போலான்னு சொல்ல, இவ்ளோ ஹைட்டா, அதெல்லாம் நல்ல முடியாதுன்னு வாஷி சொல்லிடுறா. கூப்பிடுறால அப்படின்னு வாஷியோட கையை பிடிச்சு சீவு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ரொங்கு சண்டைக்கு போறதுக்கு நடுவுல போறான். வேலைக்கார பொண்ணு தடுத்து நிறுத்திடுறா. மொத்தம் 11 மாடியா, என்னால சத்தியமா அதை தாங்க முடியாதுன்னு சொல்ல, வேணா தூக்கிட்டு போகவா அப்படின்னு சீவு கைய பக்கத்துல கொண்டு வரான். இல்ல பரவாயில்ல, 11 மாடி தானே, என்னால ஏற முடியும் அப்படின்னு வாஷி சீவு பின்னாடியே போயிட்டு இருக்கா. சீவு சிரிச்சுட்டு ஏற ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட 10 மாடி ஏறினதுக்கு அப்புறமா இங்கே நிக்கலாம் அப்படின்னு வாரவங்க அப்புறம் வேலைக்காரங்க எல்லாம் நின்னுடுறாங்க. வாஷியும் சீவும் மட்டும் மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. இங்க வா, உனதை காட்டுறதுக்காக தான் கூப்பிட்டேன், என்ன ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சீவு கேக்குறான். இருங்க வர முடியல, இருட்டா இருக்கும், என்ன தெரிய போகுது அப்படின்னு வாஷி சொல்லிட்டே எட்டி பாக்குறா. ஒட்டுமொத்த ஊரே ரொம்ப அழகா தெரியுது. இவ்ளோ அழகா தெரியுமா ஒரு இடம், இப்படி கூட ஒரு இடம் இருக்கா அப்படின்னு வாஷி பாத்துட்டு இருக்க. இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்தா, இதையாவது ரிலாக்ஸ்டா பாக்கட்டும் அப்படின்னு சீவு அவளையே பாத்துட்டு இருக்கான். இங்க இருந்து பாக்கும்போது பிரச்சனை எல்லாம் சின்னதா தெரியுதுல அப்படின்னு. பிரச்சனை சின்னதாலாம் தெரியாது, வீடுதான் சின்னதா தெரியுது, யோசிச்சு பார்த்தா பிரச்சனை இன்னும் பெருசாதான் இருக்கு அப்படின்னு வாஷி சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, சில விஷயத்தை நம்ம கஷ்டப்பட்டு அடையும் போது அதோட ஸ்வீட் இன்னும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். இப்ப பாரு, நீ ஏறி வந்ததுக்கு அப்புறமா இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. என் அம்மா கூட உன்னை பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. சாதாரண ஆளுங்கெல்லாம் அந்த இடத்துக்கு பார்க்கவே முடியாது. என் அம்மாவே இன்னும் பாக்கல. உன்னை கூட்டு வரதுக்காக நான் ஸ்பெஷல் பெர்மிஷன் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் மாறி மாறி ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வாஷி யோசிக்கிறா, இவனுக்கு மூயா மேல ஒரு லவ் இருக்கு, அதனால மூயாக்கும் ஈலானுக்கும் நடுவுல குறுக்க நான் போகணும்னு இவன் நினைக்கிறான் போல அப்படின்னு வாஷி யோசிக்கிறா. தப்பா புரிஞ்சுக்கிறா. இவ எட்டி பாக்கலாம் அப்படின்னு பாக்க அவளை பிடிச்ச சீவு இழுக்கிறான். இங்க பாரு, உன் சோகத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன், நீ சாகிறதுக்கு இல்ல, போய் விழுந்துடாதன்னு சொல்ல, என்ன பிடிச்சிருக்கீங்க, இடுப்புல கை வச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு கொஞ்சம் தப்பா தெரியலையா அப்படின்னு வாஷி கேக்குறா. என்ன தப்பா கை வச்சுட்டு என்ன குடும்ப வாழ்க்கையில இருந்து வெளியே தள்ளுறதுக்கு ட்ரை பண்றீங்களா அப்படின்னு வாஷி கேட்க, தப்பா பேசாத, நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல அப்படின்னு சீவு அவளை திட்ட ஆரம்பிக்கிறான். சரி ஓகே அப்படின்னு வாஷி அமைதியா பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப கூட அவ மேல பாசம் இருக்கு அப்படின்னு வாஷி கேக்குறா. இவ மனசுல மூயாவை நினைச்சு கேட்க, ஆனா நம்ம சீவு மனசுல வாஷிய நினைச்சிட்டு ஆமா இன்னும் பாசம் இருக்கு, ஏன் தப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ரொம்ப லக்கியான பொண்ணுதான், எவ்வளவு பேர் பாசம் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவ சொல்லும் போதே சீவு போயிட்டு, இது ஒரு ஒயின் பாட்டில், இது வேணுமா, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். கவலையெல்லாம் மறக்கிற ஒயின் இதுக்கு பேரு அப்படின்னு. அவன் போய் 2 கிளாஸ் எடுத்துட்டு வரலான்னு போறதுக்குள்ள வாஷி பாதி பாட்டில காலி பண்ணிடுறா. இதுக்கு ஏன் கவலையை மறக்கிற
மட்டையாகிற ஒயின்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப மட்டையாயிருவோம், அதனாலதான் அப்படின்னு சீவோ சொல்றான். இது மட்டையாகிற ஒயினா? தெரியாதனமா குடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாஷி அங்கிருந்து மின்னல் வேகத்துல ஓடுறா, போதை ஏறதுக்குள்ள ஓடிடணும் அப்படின்னு. படிக்கட்ட பாக்குறா, தலை சுத்துற மாதிரி இருக்கு. குவாரங் எங்கடா இருக்க, இங்க வா, என்னை எப்படியாவது கீழே கூட்டிட்டு போயிடு அப்படின்னு அவன் தோல்ல தொத்திட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா ஹுவாஷி. வேலைக்கார பொண்ணு கூட்டிட்டு ஓட குவாரங் அவளை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். கீழே இறங்குறதுக்குள்ள ஹுவாஷிக்கு போதை முழுக்க ஏறிடுது. எனக்கு இன்னும் வேணும், ஒயின் வேணும் அப்படின்னு கத்தும் போதே வேலைக்கார பொண்ணு நான் வண்டி எடுத்துட்டு வர சொல்றேன், இங்க வெயிட் பண்ணு குவாரங் அப்படின்னு அவளை விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போறா. குவாரங்க பாத்துட்டு ஹுவாஷி, ஐ செம்ம கியூட்டா இருக்கான் அந்த பையன், இது என்ன கண்ணமா இல்ல பன்னா? பன்னுன்னு தான் நினைக்கிறேன், பன்ன நான் சாப்பிட போறேன் அப்படின்னு ஹுவாஷி வேகமா குவாரங்கோட கணத்தை கடிச்சு வச்சிடுறா. கடிச்சு வச்சதுல அவன் கணத்துல ரத்த காயமே வந்துருது. சரியா அந்த நேரம் பார்த்து சீவு வர கீழே இறங்கி வர சத்தம் கேக்குது. இந்த நேரத்துல அவங்க பார்க்க கூடாது அப்படின்னு குவாரங் ஹுவாஷியை தூக்கிட்டு அங்கிருந்து மின்னல் வேகத்துல ஓடி போயிடுறான். நேரா தூக்கிட்டு வரான். வேலைக்கார பொண்ணு பாக்குறா, தூக்கிட்டு வந்துட்டியா, நல்ல வேலை, யார் கண்ணையும் பட இல்ல, சீக்கிரமா வண்டிக்குள்ள போய் விட்டுரு அப்படின்னு சொல்ல குவாரங் ஓகேன்னு சொல்லிடுறான். வரும்போது ஒரு குட்டி பிளாஷ்பேக்க நமக்கு குவாரங் நினைச்சு பாத்துட்டு இருக்கான். நான் வேற ஒரு உலகத்துல இருந்து டைம் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கேன், யாரும் என்ன நம்ப மாட்டாங்க, இந்த உலகத்துல நான் வாழணும்னு மட்டும் தான் ஆசைப்படுறேன், அதுக்கே என்ன யாரும் விட மாட்டாங்க, ஏன் இப்படி ஆள் ஆளுக்கு தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்காங்க, சாக கூடாது, நான் வாழணும்னு சொல்லிட்டு இவ புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.